Hello everyone. MBBS abroadல பண்ணணும்னு பிளான் பண்ற நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, MBBS abroadல பண்ணணும்னா நீட் கண்டிப்பா தேவையா, நீட் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா தேவையா அப்படிங்கிறது தான். நிறைய பீப்புள் சொல்லுவாங்க எஸ், நிறைய பீப்புள் சொல்லுவாங்க நோ. ஸோ நான் இந்த வீடியோல கரெக்ட் அண்ட் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் பேஸ்ட் ஆன் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ காஸ்ட்லியான மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு வீடியோவோட எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஆன்சர் த மெயின் கொஸ்டின் டைரக்ட்லி. உங்களுக்கு அப்ராட்ல MBBS பண்றதுக்கு நீட் குவாலிஃபிகேஷன் தேவையானா நோ. மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் டு நாட் ஆஸ்க் ஃபார் நீட். அவங்க ஃபோக்கஸ் ஆன் உங்களோட 12th மார்க்ஸ், தட் இஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மினிமம் ஏஜ், அப்புறமா உங்களோட எலிஜிபிலிட்டி டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பாஸ்போர்ட். ஸோ எஸ், யூ கேன் ஸ்டடி MBBS abroad without qualifying NEET in many countries. Where NEET becomes compulsory, actually this is the most important part. If you are an Indian student and you plan to come back to India, write FMGE or next, get NMC registration and practice as a doctor in India, then NEET qualification is compulsory, even if the university didn't ask for it. Actually, this is the rule given by National Medical Commission. ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, மெனி ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் யூனிவர்சிட்டி கேட்கல, ஸோ நெக்ஸ்ட் நீட் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலி இட்ஸ் ராங். வித்தவுட் நீட் குவாலிஃபிகேஷன் யூ மே கெட் a degree, but you cannot practice medicine in India. So always think about your long-term goal, not just admission. So எந்த decision எடுக்கிறதுக்கு முன்னாடியும் always verify NMC rules and your future plan to practice in India or abroad. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So let's see in the next video.